டிஎஸ்ஏ மட்டும் தெரிஞ்சா போதும் ஜாப் வாங்கிடலாம்னு நினைச்சா யூ ஆர் கம்ப்ளீட்லி ராங். என்ன ப்ரோ எல்லாரும் டிஎஸ்ஏ டிஎஸ்ஏன்னு சொல்றாங்க, நீங்க என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ உங்க எல்லார்ட்டையுமே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. வெறும் டிஎஸ்ஏ மட்டும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, லீட் கோட்ல 1K ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னே வச்சுப்போம். இந்த ஒன் ஷீட் ரெஸ்யூமேவை எப்படி என்ன போட்டு ஃபில் பண்ணுவீங்க? கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. டிஎஸ்ஏ கோர்சஸ் போகிற எல்லாருமே எஸ்பெஷலி ஃப்ரெஷர்ஸ் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு வெறும் டிஎஸ்ஏ லேர்ன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்னு என்ன போட என்ன பண்ண அப்படின்னு ஒரு ஐடியாவுமே இல்லாமல் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. நான் இதை என்னோட கோஹார்ட்டுக்கு ஆன்போர்ட் பண்ணும்போது பேசுகிறப்ப நிறைய பேர் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு நிறைய பேரை பர்சனலாகவே தெரியும். ஆஃப் கேம்பஸில் ட்ரை பண்ணுற நிறைய பேருக்கு இன்டர்வியூ கால்ஸே வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒன் பேஜ் ரெஸ்யூமேவை ஃபில் பண்ண போகிறோம். எப்படி ஃபில் பண்ணணும், என்ன மாதிரி ஃபில் பண்ணணும், எப்படி பண்ணுனா இந்த மாதிரி கால்ஸ்லாம் வரும் ஆஃப் கேம்பஸில் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபைனலாக ஜெமினைட்டை கொடுத்து இதை அசஸும் பண்ணுவோம், ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படிங்கிறது. ஒரு இன்டர்வியூ கால் வரணும்னா உங்கள் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகணும். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் உங்கள் ரெஸ்யூமேல இருக்கிற அந்த கீவேர்ட்ஸ் மேட்ச் ஆகணும். இதுதான் சிம்பிள் மேத்து, இதுதான் ரூலும் கூட. இப்போ நான் என் கோஹார்ட்ல ரெடி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ். ஸோ ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான ரோல்ஸ் லைக் ஸ்ப்ரிங் பூட் பேக் எண்டுக்கு எடுக்கலாம், இல்லை ஆங்குலர் ரோல்ஸுக்கு அப்ளை பண்ணலாம், இல்லை மேபி ஃபுல் ஸ்டாக் ரோலாக இருந்தாலும் அதுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஓப்பனிங்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ரெஸ்யூமேவை ரெடி பண்ண போகிறோம். இப்போது அதை ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு சைட் ஒன்று வச்சுருக்கேன், அதில் ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட்டும் கூட இருக்கும். ஸோ அந்த சைட்டில் போயிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ரெஸ்யூமேவை கிரியேட் பண்ணுவோம். நான் யூஸ் பண்ணுறது நோவோ ரெஸ்யூமே. ஸோ இதில் தான் நான் வந்து இது வரைக்கும் நான் கிரியேட் பண்ண எல்லாமே அதாவது ரெஸ்யூம் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இங்கே தான் நான் கிரியேட் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் இதில் உள்ள டெம்ப்ளேட் வந்து ஓரளவுக்கு ஈஸி டு பில்ட் அண்ட் கொஞ்சம் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் இதில் சைன்இன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா நீங்கள் இந்த கூகுள் வச்சு கூட சைன்இன் பண்ணலாம். நானும் சைன்இன் பண்ணிடுறேன். ஓகே, நான் இப்போ சைன்இன் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு லைக் ஸ்டார்ட் பண்ண மாதிரியே ஒரு ஹோம் ஸ்க்ரீன் தான் வந்து நிற்கும். உங்களுக்குமே அந்த ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் இருப்பீங்க. இதில் நீங்கள் டைரெக்டாக மை டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே ஒரே ஒரு ரெஸ்யூமே வந்து நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறமா தான் பெய்டு வரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்யூமேவை ஃப்ரீயாகவே கிரியேட் பண்ணலாம். இங்கே ரெஸ்யூமேங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நீங்கள் வந்து ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணணும். ஓகேவா? இதில் நம்ம சூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட், ஓகே, இது வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட் இருக்குது. இது வந்து ப்ரீமியம். ஓகே, இது அகெயின் ப்ரொஃபஷனல் ரெஸ்யூமே. ஓகே, ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகே, இதுக்கு அடுத்து எல்லாமே ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸாக வந்துடுது. ஸோ நம்ம வந்து மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் இதே சூஸ் பண்ணிவிடும். ஓகேவா? அந்த ஃப்ரீ ரெஸ்யூமே டெம்ப்ளேட்னு இருக்குல்ல, இதை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் ரெஸ்யூமில் எப்பயுமே உங்கள் ஃபோட்டோவை போடணுங்கிறத நினைக்காதீங்க. ஓகேவா? ஃபோட்டோ வந்து தேவையில்லை. ஸோ இதில் தான் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணணும்னு போட்டுருங்க. ஓகேவா? ஸ்க்ராட்ச்லேருந்து போடுங்க. நான் இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது ஓகே கிராஜுவேட்டுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. நம்ம வந்து ஃப்ரெஷ் கிராஜுவேட்டுக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஜுவேட்டுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, டோன்ட் மிஸ் அவுட், நோ தேங்க்ஸ், வாட் ஆர் யுவர் மோஸ்ட் ப்ரெஸ்ஸிங் இஷ்யூ, ஸ்கிப்பு. ஓகே, ரைட். நமக்கு இப்போ இந்த ஒன் பேஜ் ரெஸ்யூமே கிரியேட் ஆகிடுச்சு. இதை தான் நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்ஃபினிட் டெக்கீஸ் அகாடமின்னு வந்திருக்கு, இதை பார்க்காதீங்க. இது வந்து நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், இங்கே நிறையா செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ரெஸ்யூமே எப்பயுமே செக்ஷன் வைஸ் இருக்கும். அதாவது இது வந்து ஹெடர், அதுக்கு அடுத்தது உங்களோட கான்டாக்ட் அண்ட் லிங்க்ஸ், அதுக்கப்புறமா உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஆர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இதில் எதுனாலும் இருக்கலாம். அதுக்கப்புறமா உங்களோட ஸ்கில்ஸ் மெயினாக, தென் பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ், லாங்குவேஜஸ், இந்த மாதிரி இதுலேயே செக்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகி தான் இருக்கும். ஓகேவா? அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா அந்த இங்கே போய் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ப்ரீ டிஃபைன்டு செக்ஷன்ஸை இங்கே போட்டிருப்பாங்க. ஓகே, இதில் நம்ம இப்போது இது சூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். எஜுகேஷன் அண்ட் ஒர்க்குன்னு இருக்குது. பட் ஒர்க்
ஓகே. எஜுகேஷன் அண்ட் ஒர்க். ஸோ அடுத்தடுத்து இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், நான் ஃப்ரெஷருக்கு தான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ காலேஜை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக மோஸ்ட்லி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இருந்துச்சுன்னா இன்டர்ன்ஷிப்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா மேபி அதை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் போடலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி இன்டர்ன்ஷிப்ஸ் இல்லாமல் டைரெக்டாக ப்ராஜெக்ட் பண்ணி அதுக்கடுத்து ஜாப் போகணும்னு நினைக்கிறவங்க. அதனால் நான் வந்து டைரெக்டாக இங்கே வந்து பர்சனல் ப்ராஜெக்டையே ஃபீச்சர்ட் ப்ராஜெக்ட்னு ஒரு செக்ஷனாக அதை நான் கன்வெர்ட் பண்ணிவிடுவேன். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஹெட்டர்லேருந்து வருவோம். ஹெட்டரில் இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் கண்டிப்பாக, அதாவது ப்ரொஃபைல் பிக்சர் இந்த சென்ஸ் உங்கள் ஃபோட்டோ. நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி இதை நினைக்காதீங்க, இதை வைக்கவே கூடாது. ஓகேவா? ஒரு ப்ரொஃபஷ்னல் ரெஸ்யூமே எப்பயுமே ஃபோட்டோ இல்லாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அந்த இடத்த நம்ம நிறைய வச்சு ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக போவோம். ஓகேவா? எனக்கு வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண என் கோஹார்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்த ரெஸ்யூமேவோட அந்த கண்டென்ட்டை நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போ தான் நான் டக்கு டக்குன்னு உங்களுக்கு பண்ண முடியும். பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ரொம்ப நேரம் போயிடும் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கு செட்டிங்ஸ் போயிட்டு, ஓகே இங்கே இல்லை, தென் இதில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுது. இதில் சோஷியலில் மேபி இது லிங்க்ஸ் ஆட் பண்ணுவோம் நம்ம. இங்கே 2 இருக்குது, அக்கௌண்ட் செட்டிங்ஸ். ஓகே, இதுவும் நம்ம கொடுக்கலாம். பட் நமக்கு தேவை ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணணும். தான் இருக்குது. ஓகே, இதை கிளிக் பண்ணாலே இங்கே டெலிட் இருக்குது. ஸோ டெலிட் பண்ணிவிடுங்க ஃபோட்டோவை. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹெட்டரில் நேம் கொடுக்கணும். நேம் வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ் ஃபேமிலி நேமை தூக்கி விட்ருங்க, அது தேவையில்ல. இதுவும் தேவையா? இருங்க. கிவன் நேம் திஸ் ஃபீல்டு இஸ் ரெக்வயர்ட். அப்போ 2 நேமாக கொடுத்துருங்க. நான் இங்கே வந்து வின்சென்ட் ராஜா அப்படின்னு கொடுக்குறேன். சேவ். ஓகே, எனக்கு இப்போ என்னோட நேம் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஓகேவா? இல்லை உங்களுக்கு வந்து அப்பா பேரோ இல்லை இனிஷியலோ பின்னாடி போடணும்னா எம் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் அப்பா பேர் போடனாலும் ஃபைன். இப்போ ப்ரொஃபஷனல் டைட்டில் நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு போடுறேன். இல்லை ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் எதுனாலும் ஃபைன். இன்ஜினியர். ஓகே, இது இப்போ என்னோட ப்ரொஃபஷ்னல் இதை போட்டாச்சு. ஓகேவா? இதுக்கு அடுத்ததாக என்னை பற்றி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் நான் போடணும். ஓகேவா? அது வந்து எங்கேஜிங் பிச் மாதிரி என்னை பற்றி நானே ரெக்ரூட்டர்ஸ்ட்டை பிச் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஸ்ப்ரிங் பூட் 3 அண்ட் ஆங்குலர். ஓகேவா? நான் வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான், வித் ஸ்ப்ரிங் பூட் as core, then angular as front end technology. ஸோ ஸ்ப்ரிங் பூட்டையும் ஆங்குலரையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ப்ரைமரியாக. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டை நான் வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறேன். தென் அகைன் ரெஸ்ட்ஃபுல் வெப் சர்வீசஸ் கிரியேட் பண்ணுறது, மாடுலர் யூசர் இன்டர்ஃபேஸஸ் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி நான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இது நீங்கள் பேக் அண்ட் டெவலப்பராக இருந்தால் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஷார்ட் பிச் இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் தான் டீச்சும் பண்ணுறோம். அதுதான் இனிமேலும் உங்களுக்கு தேவை. ஆஸ் ஏஐ இஸ் கம்மிங் இன், செம்ம பூம் ஆகிட்டு இருக்கு ஏஐ. அதனால் நீங்கள் ஏஐ வர்றதுக்காகவே எண்ட் டு எண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸ்கை ஹையில் இருக்குது. ஓகேவா? இதுக்கப்புறமும் நீங்கள் நான் வெறும் பேக் அண்ட் டெவலப்பர் தான், நான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தான், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கெலாம் கொஞ்சம் கம்மியாகிட்டே தான் போகுது. இப்போ தான் டெய்ல்விண்டில் கூட ரீசெண்டாக லே ஆஃப் செம்மையாக நடந்துச்சு. ஸோ எண்ட் டு எண்ட் தெரியணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆப்வியஸாக கரெக்ட் தான், பிகாஸ் ஆஃப் ஏஐ பவர். அங்கே நமக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக ஆகுங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ ஹெட்டர் செக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா அது கீழே இருக்கிற லிங்க்ஸ் தான். ஓகேவா? இது வந்து நம்மளோட இமெயில் அட்ரஸ், கான்டாக்ட்ஸ், மொபைல் நம்பர் தேவையில்லை மோஸ்ட்லி. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் சோஷியல் ஹேண்டில்ஸை இதில் போடலாம். ஓகேவா? நான் இந்த இமெயில் அட்ரஸ், ஓகே பெரிய இமெயில் அட்ரஸாக இருக்குது. ஓகே ஃபைன். அதுக்கப்புறமா இந்த உங்களோட போர்ட்ஃபோலியோ இருந்தால் போர்ட்ஃபோலியோ போடலாம், லிங்க்டின் இருந்தால் லிங்க்டின் போடலாம். ஓகேவா? இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, அதனால நான் போடுறேன். ஸோ இது என்னோட போர்ட்ஃபோலியோ, இது என்னோட லிங்க்டின். அதுக்கப்புறமா கிட்ஹப் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ போட்டுருங்க. தென் இன்ஸ்டாகிராம்லாம் தேவையில்லை, அதெல்லாம் போட தேவையில்லை.
ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ த்ரெட்டில் நீங்கள், அதாவது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் நீங்கள் நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணுறீங்கன்னா போடுங்க, இல்லைனா தேவையில்ல. அதுக்கப்புறமா இது போதும், ஓகேவா? சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே, 3 தான் வந்துருச்சு. பிகாஸ் நமக்கு எது எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கோம், ஃபோன் நம்பர், இது தேவையில்லை. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு 2 லைனில் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ஃபைன். இப்போ நம்மளோட கான்டாக்ட்ஸ் அண்ட் லிங்க்ஸை ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ 2வது செக்ஷனும் முடிஞ்சு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதுதான் உங்களோட டெவலப்மெண்ட் ப்ரூஃபை கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் ஒரு டெவலப்பருங்கிறதுக்கான ப்ரூஃபே இந்த கிட்ஹப்லையும் உங்களோட போர்ட்ஃபோலியோலையும் உங்களோட லிங்க்டின்லையும் தான் இருக்குது. ஓகே, லிங்க்டின் மேபி நான் என்னோட லிங்க்டின் அட்ரஸை கொடுத்துறேன். ஓகே, என்னோட லிங்க்டின் இதை கொடுத்துட்டேன். ஓகே, இது மேபி ஸ்லாஷ் சென்ட்ராஜான் போடுவோம். ஃபைன். இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. உங்கள் லிங்க்டின் சப்போஸ், ஓகேவா, நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அங்கே உங்களுக்கு சில கொசமொசான் இருக்கும். 0, 1, 2 அப்படி நம்பர் வந்து ஹைஃபன் போட்டு கண்ட மணிக்கு இருக்கும். அதை நீங்கள் லிங்க்டின்ல போய் கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட நேமுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் லிங்க்டின் ஆப்டிமைஸ் இன்னும் பண்ணலை அப்படின்னா, உங்களுக்கு லிங்க்டின் ஆப்டிமைசேஷனுக்கு எதுவும் வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கும் வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி கிட்டப்புக்கும் ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை ஆப்டிமைஸ் பண்ணி உங்களோட கிட்டப் ப்ரொஃபைலையே மாசாக கொண்டு வர்றதுக்கு, அதுக்கும் உங்களுக்கு வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரெண்டுத்துக்குமே நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபைன். இப்போ நம்ம 2 செக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணியாச்சு. 3rd செக்ஷன் எஜுகேஷன் செக்ஷன். ஓகே, ஸோ எஜுகேஷனில் அகெயின் நீங்கள் ஃப்ரெஷருங்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இருக்கணும். தென் வந்து 12th அண்ட் 10th போடுறது நல்லது. பட் மோஸ்ட்லி தேவையில்லை. பட் நீங்கள் கேப்பை ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 10th அண்ட் 12th போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? நான் என்னோட டீட்டெயில்ஸை போடுறேன். ஸோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நான் கம்ப்ளீட் பண்ணது. அதுக்கப்புறமா என்னோட காலேஜ் பிளேஸோட போட்டுருங்க, விச் இஸ் பெட்டர். அதுக்கப்புறமா நான் வந்து இதை வந்து நான் இப்போ கரண்ட்டாக கம்ப்ளீட் பண்ண ஃப்ரெஷர் மாதிரி எடுக்கிறேன். ஓகே, 2025 பாஸ் அவுட் மாதிரி. நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2021 இருந்து பண்ணியிருப்பாங்க, 2025. ஓகேவா? இதில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது எதுவும் தேவையில்லை. ஓகே, சிஜிபிஏ மெயினாக இது போட்டே ஆகணும். உங்களோட கரண்ட் சிஜிபிஏ என்னங்கிறத வேணால் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு வெளியே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். ஓகே, நீங்கள் எந்த இடத்துல படிச்சீங்க, எந்த டியூரேஷன், அதாவது எப்போலேருந்து எப்போக்குள்ளே படிச்சீங்க, ஃபைனலாக உங்கள் சிஜிபிஏ, இது எல்லாமே மென்ஷன் ஆகிடுச்சுன்னா பெட்டர். இதுக்கு அடுத்து மேபி ஆட் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த இது தெரியும். ஸோ நான் என்னோட ஸ்கூலிங்கை மேபி ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து நான் கிரேட் 12 போட்டிருக்கேன், ஐஎஸ்சின்னு போட்டிருக்கேன், விச் இஸ் மை சிலபஸ். ஸோ உங்களுக்கு என்ன சிலபஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னோட ஸ்கூல். தென் நான் எப்போலேருந்து படித்தேங்கிறதுக்கு என்ன போட்டிருக்கேன், 2020 போட்டிருக்கேன். ஓகே, 06/20/21. இது எதுக்கு ப்ராப்பராக நான் இந்த மாதிரி போடுறேன்னா, நீங்கள் ஏடிஎஸ், அதாவது ஏடிஎஸ்ல போயிட்டு உங்களோட ரெஸ்யூமே இதாகுது, அதாவது அசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைம்லைனை செக் பண்ணுவாங்க. ஓகேவா? உங்களோட டைம்லைன், அதாவது இந்தலேருந்து இதுக்குள்ளே முடிச்சிருக்கீங்க, இது இங்கேருந்து இது முடிச்சிருக்கீங்கன்னு கரெக்டாக செக் பண்ணும்போது ப்ராப்பராக சிங்க் ஆகணும். இங்கே ஒரு டேட்டும் இங்கே ஒரு டேட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே உங்கள் ரெஸ்யூமே ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள் வித் கேர். ஓகே, ஹேண்டில் வித் கேர். இந்த இதெல்லாம் சும்மா என்ன தானோன்ட்டு கிரியேட் பண்ணுறது இது கிடையாது. நீங்கள் ரெஸ்யூமேவை அடுத்தவனை பார்த்து சும்மா ஒரு அரை மணி நேரத்துலேயோ கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடித்து சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ராப்பராக கிரியேட் பண்ணலைன்னு அர்த்தம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இங்கே ஓகே 2018 டு 2019 கிடையாது, சாரி, 2017 டு 2018 இருக்கும். பிகாஸ் 2018 வரைக்கும் 10, 2018 டு 2019 12, 11, 20 ஓ தப்பாக இருக்கே, 2020 இருங்க என்ன போட்டிருக்கேன், 18 டு 19 போட்டிருக்கேன். கரெக்டு தான், 18 டு 19 தான், சாரி, மை பேட். ஏன்னா கரெக்டு தான், 19 வரைக்கும் 10th முடித்தோம்னா 19 டு 20 11,
20 to 21 12 கரெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டர் கண்டுபிடிச்சாச்சு, கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, இதை நீங்கள் ப்ராப்பராக பார்த்து ஃபில் பண்ணிவிடுங்க. சரியா? இதில் நீங்கள் பர்சன்டேஜ் போடணும்னு அவசியமே கிடையாது, ஸோ போட தேவையில்லை. அதுக்கப்புறமா இருக்கிற முக்கியமான செக்ஷன் தான் நம்மளோட ஸ்கில்ஸ் செக்ஷன். ஓகேவா? இந்த ஸ்கில் செக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் உள்ள கீவேர்ட்ஸ் தான் நம்மளோட ஷார்ட் லிஸ்டிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஸ்கில்ஸை ஆட் பண்ணுறீங்களோ, ஸ்கில்ஸு டூல்ஸு எதை ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகும். இது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து ஆட் பண்ண போகிற செக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ரெஸ்யூமேவோட கீவேர்ட் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஓகே, ஃபைன். இப்போ ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ ஸ்கில்ஸுக்கு நான் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டோட ரிலேட்டட் ஸ்கில்ஸ் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறேன். இதில் ஸ்கில்ஸ் அண்ட் டூல்ஸ்ன்னு போட்டுக்கோங்க மேபி, ஏன்னா நான் டூல்ஸையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிவிடுவேன். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஸ்கில் இது வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும் ஸ்டார்டிங்கில், அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இது வந்து நன்னுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதுக்கு அடுத்த ஸ்கில் ஸ்ப்ரிங் பூட், கண்டிப்பாக ஸ்ப்ரிங் பூட் தெரிஞ்சிருக்கணும் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னாலே. அதுக்கு அடுத்த ஸ்கில் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி. ஸோ இது எல்லாமே நம்ம கோஹாட்டில் படிக்கிற ஸ்கில்ஸ் தான். ஓகே, ஸோ கோஹாட்டில் நீங்கள் இது எல்லாமே லேர்ன் பண்ணுவீங்க, எல்லாருமே லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கில்ஸ் தான் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபைன். மேவன், அதுக்கு அடுத்தது கேட், தென் கிட்ஹப். இதை வேணால் லைட்டாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், பிகாஸ் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். என்ன ப்ரோ இவ்வளோ ஸ்கில்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, இவ்வளவுமா நீங்கள் படிப்பீங்க அப்படின்னா, எஸ், நீங்களும் கண்டிப்பாக இவ்வளவும் படிக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லாமே இதை படிச்சிருக்காங்க, இதில் தான் ப்ராஜெக்ட்ஸ் எண்ட் டு எண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்கள் ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஸ்கில்ஸ் அண்ட் டூல்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் தான் இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்கன்னா தட் இஸ் வெல் அண்ட் குட், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. சப்போஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஃபீச்சர்ட் ப்ராஜெக்டை போடலாம். ஓகேவா? நாங்கள் யூஸ் பண்ணுற ட்ரிக் இதுதான். இந்த இடத்துல நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் கோஹாட்டில் பண்ணுறத இங்கே ஃபீச்சர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு போடுவோம். ஓகேவா? பிகாஸ் நம்மக்கிட்ட இன்டர்ன்ஷிப் இல்லை. ஸோ இன்டர்ன்ஷிப் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ப்ராஜெக்டை இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இகாமர்ஸ் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் தான் பண்ணுவோம். நார்மல் க்ரட் அப்ளிகேஷன் கிடையாது. நீங்கள் க்ரட்டுன்னு நினச்சிடாதீங்க, போக போக பார்ப்பீங்க. ஓகே, நான் எல்லாமே ஃபில் பண்ணுறேன். நீங்கள் ஃபில் பண்ணும்போது அதோட டீட்டெயில்ஸை வச்சே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அதோட டியூரேஷன் கண்டிப்பாக போடணும், எப்போலேருந்து எப்போ பண்ணீங்க அப்படிங்கிறது. என்ன போட்டிருக்கேன், 2024. ஓகே, 11/2024 காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணின மாதிரி நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இது கண்டிப்பாக நீங்கள் போட்டாகணும். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட ஃபீச்சர்ஸை மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? என்னது இதோட ஃபீச்சர்ஸ்? இப்போ வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது சும்மா இப்படி போட்டால் மட்டும் போதாது, சரியா? இதோட ஃபீச்சர்ஸை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபீச்சர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இதுக்கு கீழே ஒவ்வொரு ஃபீச்சராக ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு ஃபீச்சராக பாருங்கள், நான் அதுக்கு அடுத்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபீச்சர் வந்து நமக்கு இது எந்த வேர்ஷனில் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது. நான் வந்து பேக் எண்ட் இன்டென்சிவ் ரெஸ்யூம் தான் இது. ஓகேவா? பேக் எண்ட் தான் ப்ரைமரி, ஃப்ரண்ட் எண்ட் வந்து செகண்டரி. ஸோ நான் வந்து பேக் எண்டுக்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதில் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் பூட் 3 அண்ட் ஜாவா வெர்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்கேன், வித் 3 டிஃப்ரெண்ட் யூசர் ரோல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேங்கிறது. அண்ட் ஜாவா கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற மெயின்லி ஆஷ் மேப், அரே லிஸ்ட், இந்த மாதிரி இதெல்லாம் நான் பிஸ்னஸ் லாஜிக் எழுத யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க், ஹேஷ் மேப், அரே லிஸ்ட், இந்த மாதிரி இதெல்லாம் கீவேர்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜாவா வெர்ஷன் இதெல்லாமே. தென் அதுக்கப்புறமா செக்யூரிட்டியில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்ப்ரிங் செக்யூரிட்டிக்கு
என்னென்ன இன்கார்பரேட் பண்ணோம், ஜேடபிள்யூடி டோக்கன் வச்சு ஆத்தென்டிகேஷன் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம், தென் ஆர்பிஏசி ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பண்ணியிருக்கோங்கிறதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். சரியா? சும்மா க்ரெட் பண்ணுறது யாருனாலும் பண்ணிடுவாங்க, வெறும் கிரியேட்டு ரீடு அப்டேட்டு டெலீட்டு. பட் ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்தந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா ரொம்பவே பெட்டர். தென் ஏபிஐ டாக்குமெண்டேஷன், இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்வாகர் யூஸ் பண்ணி நாங்கள் ஏபிஐயை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? தென் அதுக்கப்புறமா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அண்ட் டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கையும் போட்டு டிரான்சாக்ஷனை ஹேண்டில் பண்ணுறது, இதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே, இதுவும் வந்து அகெயின் ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு கீவேர்ட் மாதிரி தான். ஓகேவா? நீங்கள் எஸ்கியூஎல் இன்டகிரேட் பண்ணுறதுனால உங்களோட query ரெஸ்பான்ஸ் டைமை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ணுறீங்கிறது இம்பார்ட்டண்ட். ஓகே, அதுக்கான ஒரு மெட்ரிக்கை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா, நீங்கள் மோஸ்ட்லி பாருங்களேன் நம்பர்ஸ் இருக்கும் அங்கங்கே. ஓகேவா? இது எதுக்குன்னா மெட்ரிக் ப்ரொவைட் பண்ணும்போது நம்ம ரெஸ்யூமே ஸ்டாண்ட் அவுட் ஆகும். சும்மா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணேங்கிறதெல்லாம் தேவையில்லை யாருக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால என்ன இம்பேக்ட் கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறது தான் தேவை. எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், என்ன இம்பேக்ட், சிம்பிள். இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அந்த இதெல்லாம் ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வல்னரபிலிட்டிஸை தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேவா? வல்னரபிலிட்டிஸ் பற்றி நமக்கு தெரியும், அதையும் நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதாவது இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், இது எல்லாமே. ஓகே, தென் இப்போ பேக் எண்ட் முடிஞ்சு அடுத்தது ஃப்ரண்ட் எண்டுக்கு வரும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அகைன் நம்ம வந்து ஆங்குலரில் பில் பண்ணோம். ஸோ ஆங்குலர் வேர்ஷனை போட்டுக்கோங்க, போட்டுட்டு அது ரெஸ்பான்சிவ், அப்புறம் அதோட லோட் டைம் எப்படி ரெடியூஸ் பண்ணீங்க, இது எல்லாமே மென்ஷன் பண்ணுறது நல்லது. ஓகே, அதுக்கப்புறமா ரியாக்டிவ்னஸ், ஓகே, அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்கிறது, பிகாஸ் மாடர்ன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் தான் டிபெண்ட் ஆகிருக்கு. அதுதான் மெயின் ஒரு கோர் ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். ஸோ அதை எப்படி அதை எப்படி மெயின்டைன் பண்ணீங்கிறது. தென் ஃபைனலாக இது எல்லாத்தையும் எப்படி டெப்ளாய் பண்ணீங்கிறது. ஓகேவா? டெப்ளாய்மெண்ட் இன் த சென்ஸ் இது எல்லாம் எப்படி லைவுக்கு கொண்டு போனீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வெர்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கிட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதான் வெர்ஷன் கண்ட்ரோல். தென் அகைன் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கிட்டப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. தென் இது எல்லாத்தையுமே எப்படி சர்வர் கொண்டு போனீங்க, லைக் சிஐசிடி கண்டெய்னரைஸ் பண்ணி டாக்கர் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்க, அது எல்லாத்தையுமே இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அதெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு எண்ட் டு எண்ட் தெரியுங்கிற அந்த பர்டிகுலர் இம்ப்ரெஷனை நீங்கள் கொடுத்துருவீங்க. ஓகேவா? ஸ்ப்ரிங் பூட்டில் ஸ்டார்ட் ஆகி அதில் என்னென்ன செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, ஏபிஐ டாக்குமெண்டேஷனு, அதில் டிரான்சாக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க, தென் ஃப்ரண்ட் அண்ட் எப்படி ஆப்டிமைஸ்டாக லோட் பண்ணீங்க, அங்கே எப்படி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க, தென் ஃபைனலாக இது எல்லாத்தையும் எப்படி டெப்ளாய் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஜூனியர் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இந்த ப்ராஜெக்டே உங்களுக்கு கொடுத்துரும். தென் ஃபைனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த லிங்க். டெப்ளாய்மெண்ட்டெல்லாம் பற்றி பேசிட்டு நீங்கள் லிங்க் ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா அது ரொம்பவே தப்பாயிடும். நான் இங்கே சும்மா கிட்டப் லிங்க் கொடுத்துருக்கேன், பட் யூஸ்வலாக நம்ம பீப்புள் வந்து ஃபுல்லாக டெப்ளாய் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட லைவ் சர்வரோட அந்த யூஆர்எல்லை இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெக்ரூட்டராலேயோ இல்லை அங்கே நமக்கு இன்டர்வியூ எடுக்கிறவங்க டெக்னிக்கல் பேனல் பீப்புளாலேயோ நம்மளோட சைட்டையே போய் பார்க்க முடியும், விச் இஸ் அ ஹியூஜ் அட்வான்டேஜ். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே அந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணியே உங்கள் பாதி இன்டர்வியூவை ஓட்டிடலாம். ஓகேவா? இன்டர்வியூவில் எப்படி பேசுகிறோம், எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறோங்கிறதுல தான் முக்காவாசி நம்மளோட சக்ஸஸ் ரேட்டே இருக்குது. பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லாமல் தவிக்கிறவங்க தான் முக்காவாசி பேர். ஸோ கண்டென்ட்டை இப்படி தான் நம்ம ரெடி பண்ணணும். இது எல்லாமே நம்ம கோஹாட்டில் ரெடி பண்ணுற ப்ராஜெக்டில் நீங்கள் லைவாக பண்ணுற ஃபீச்சர்ஸோட டிஸ்கிரிப்ஷன் தான் இதெல்லாம். ஓகேவா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த ரெஸ்யூமேவை கிரியேட் பண்ணி இன்டர்வியூ அப்ளை பண்ணுறாங்க. சிம்பிள், ரைட்? இப்போது ஸ்கில்ஸ் அண்ட் டூல்ஸ் போட்டோன்னா இதுக்கப்புறமா பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த பர்சனல் ப்ராஜெக்ட் செக்ஷனில் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணும்போது ஏதாவது பர்சனலாக பண்ணியிருப்பீங்க,
இல்லை உங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்கும், அதை இந்த இடத்துல போடலாம். ஸோ நான் வந்து சிம்பிளாக ஒரு 2 இதை போடுறேன். ஓகேவா? அதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் இந்த டேட் அண்ட் டைம் டேட்டு போட்டிருக்கணும். ஏன்னா செக் பண்ணுவாங்க எல்லாம், இது எப்போ பண்ணீங்க, இது எப்போ பண்ணீங்க. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் லேர்ன் பண்ணுறது எப்போ லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி. சரியா? சிம்பிள். ஸோ இதுக்கும் கண்டிப்பாக ஓரளவுக்கு டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் போடணும். நான் இப்போதைக்கு டைம் ஆகுதுங்கிறதுக்காண்டி சிம்பிளாக அடிச்சு விட்றேன். ஓகேவா? சிம்பிள் தான், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது, ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கடுத்து முடிஞ்சால் அதுக்கு ஒரு லிங்க், எல்லாத்துக்கும் லிங்க் கண்டிப்பாக இருக்கணும். சரியா? லிங்க் இல்லாமல் வெத்தா போடுறது வந்து வேஸ்ட். ஓகே, அதுக்கடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் முடிஞ்சால் மோஸ்ட்லி 3 ப்ராஜெக்ட் தான் ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே ஆட் பண்ணிடாதீங்க, அது வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிடும். சரியா? மோஸ்ட்லி 3 போதும். அதுலேயே நீங்கள் மோஸ்ட்லி பண்ணதே தான் திரும்ப திரும்ப பண்ணியிருப்பீங்க. அதனால் 3 மட்டும் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இது நான் ஜஸ்ட்டு போடணுங்கிறதுக்காண்டி போடுறேன். இதில் நீங்கள் உங்கள் காலேஜ் ப்ராஜெக்டை கூட வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி. ஓகே, இப்போ எனக்கு பர்சனல் ப்ராஜெக்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமே ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா? ஒரு ஜூனியர் ஜாவா டெவலப்பர், காலேஜ் ஃப்ரெஷர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே சாலிடான ஒரு இது. ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்குது, பண்ணுவோம். ஓகே, பர்சனல் ப்ராஜெக்ட்ஸோட நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ன்னு இருக்குது. இது வந்து நீங்கள் காலேஜ் டைமில் ஏதாவது ஒரு இதில் இருந்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் IEEO இல்லை கம்ப்யூட்டர் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன், CSI, அது கம்ப்யூட்டர் சொசைட்டி ஆஃப் இந்தியா. வேற என்ன இருக்கு, NSS, இந்த மாதிரி சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் மேபி அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா போடலாம், இல்லை அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? நான் வந்து மோஸ்ட்லி இந்த சர்டிஃபிகேட்ஸும் இன்ட்ரெஸ்ட்டும் போட்டு முடிச்சு விட்ருவேன். சரியா? மேபி போடணும்னா போடுங்க, இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து நான் சர்டிஃபிகேஷன்ஸ்ன்னு போட்டுட்டு, நீங்கள் காலேஜ் டைமில் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணலாம். நான் NPTEL ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தேன். தென் ஏரும் போடுறது நல்லது. அதுக்கப்புறமா அஷ்யூர் ஃபண்டமெண்டல்ஸ், இதெல்லாம் கம்பெனிக்கு வந்து தான் பண்ணேன். பட் எனிவே நான் இங்கே போட்டு வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காலேஜ் டைமில் பண்ணுன சர்டிஃபிகேஷன்ஸை போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? ஓகே, இதுக்கப்புறமா இப்போது லாங்குவேஜஸ், கண்டிப்பாக உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஓகே, தமிழ் வந்து நமக்கு 5/5 போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கிலீஷ், எனக்கு 2 லாங்குவேஜ் தான் தெரியும், உங்களுக்கு எத்தனை தெரியுமோ போட்டுக்கோங்க. 4 ஃபுல் ப்ரொஃபஷனல் ப்ரொஃபிஷியன்சி. ஓகே, 4/5. தென் இங்கே இன்ட்ரெஸ்ட்ன்னு இருக்கா, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போடணும்னா போடலாம். இல்லை நீங்கள் ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, காலேஜ் டைமில் எனக்கு வந்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டு ஒன்று கிடச்சிது. ஓகேவா? ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுவேன், இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு வந்து ஆட் பண்ணலாம், தப்பு இல்லை. அது மாதிரி வேற என்ன, நான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் விருதுநகர் அப்படிங்கிற அவார்டும் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஓகே, இப்போ நம்ம ரெஸ்யூமேவை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். இதுதான் பக்கா 1 பேஜ் ரெஸ்யூமே. சரியா? பாருங்க, ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வெறும் டிஎஸ்ஏ வச்சு இதை எப்படி ஃபில் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரில. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பேசலாம். உங்களுக்கு இங்கே ஸ்கில்ஸில் டிஎஸ்ஏ ஆட் பண்ணனாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். டிஎஸ்ஏல நீங்கள் லீட் கோடில் செம்மையாக பண்ணுறீங்க, உங்கள் ப்ரொஃபைலை காட்டணும்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த இடத்துல நீங்கள் காட்டிக்கலாம், தப்பே இல்லை. சரியா? உங்களுக்கு எங்கே இதில் காட்டணும்னாலும் காட்டலாம், நோ வரிஸ். ஓகே, சில பேர் இதை லேட்டெக்ஸில் பண்ணுவாங்க, அதுலேயும் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக பிகினருக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு நான் இந்த இதை சஜஸ்ட் பண்ணுவேன். சரியா? நான் இதில் தான் பண்ணேன். நான் இந்த ரெஸ்யூமே வச்சு தான் ஃபஸ்ட்டு ஜோகோவுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனதும் இதில் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. தென் அகெயின் காலேஜ்லேயும் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. தென் ஒர்க் போகும்போதும் இதே டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணி அகெயின் 2 இயர்ஸுக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸை ஜம்ப் பண்ணும்போதும் ஜோகோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு.
அண்ட் ஃபைனலி நான் இப்போ வேறு ரிமோட் ஜாப்ல இருக்கேன். அது வேற கதை. அதை பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல டெம்ப்ளேட் தான், ஒர்க் ஆகிற டெம்ப்ளேட் தான். இப்போ கரண்ட்டாக 25 பாஸ்ட் அவுட்ஸ் நம்ம கோஆட்டில் இருக்கிறவங்க இன்டர்வியூ கால்ஸ் வர்றதுக்கு இதே தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கால்ஸும் வருது. ஸோ எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஒர்க் ஆகாத எதையும் நான் இங்கே போடலை. முக்கியமான இது என்ன அப்படின்னா, நீங்கள் படித்து இதெல்லாம் பண்ணணும். படிக்காம சும்மா இந்த டெம்ப்ளேட்டை வச்சு நான் கொடுக்குற ரெஸ்யூமை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இன்டர்வியூவில் போய் சொதப்பிடுவீங்க. ஸோ இது எல்லாத்தையும் பக்காவாக கற்றுக்கிட்டு நீங்களே கூட பண்ணுங்க, தப்பே இல்லை. என் கோவாட்லாம் ஜாயின் பண்ணணும்லாம் கிடையாது. இதை யூஸ் பண்ணி இதை எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கோவாட்டில் ஜாயின் பண்ணால் என்ன, ஒரே ஒரு அட்வான்டேஜ், நான் கைட் பண்ணுறதுக்கு இருப்பேன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இதே தான் எல்லாரும் பண்ண போறீங்க. ஸோ இதை பேஸாக எடுத்துக்கிட்டு இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஒரு ப்ராஜெக்டாக எண்ட் டு எண்டாக பண்ணணும். ஃப்ரம் ஸ்க்ராச், ஓகே, ஜீரோல இருந்து ஒரு ப்ராஜெக்டை பேக் எண்ட்ல இருந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து டெப்ளாய்மெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் நானே ஒரு சிங்கிள் ஹேண்டட் பர்சனா வித் த சப்போர்ட் ஆஃப் ஏஐ பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஹையரிங்க்கு எலிஜிபிள். உங்களை கண்டிப்பா ஹையர் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் இதெல்லாம் நான் பண்ண தெரியாது ப்ரோ, நான் வந்து இதுக்கப்புறம் தான் படிச்சுக்கலான் இருக்கேன், இப்போதைக்கு நான் சும்மா அப்படியே காலேஜை ஓட்டிட்டேன், இதுக்கப்புறம் என்னால் போயிட்டு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன், எல்லாரும் என்ன கற்றுக்கிட்டா வராங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் நாட் த ரைட் ஃபீல்டுன்னு கூட நான் சொல்லுவேன். உங்களோட டைம் வந்து இப்போ சரியில்லை. ஏஐ வர்றதுனால கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்கும். ஓகேவா? ஹார்ஷ் ட்ரூத் தான் இது, ஹார்டாக தான் இருக்கும். இது புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சிம்பிள். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பர்டிகுலர் ரெஸ்யூமேவை நான் சொன்ன மாதிரி ஜெமினைட்டையும் சாட் ஜிபிடிட்டையும் வேணா கொடுத்து நான் ஒரு ப்ராம்ப்ட்டும் தரேன். ஏடிஎஸ் அசஸ்மெண்ட் வந்து அது பண்ணுற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று தரேன் வித் ப்ராப்பர் கீவேர்ட்ஸ் வச்சு நீ அசஸ் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஓகேவா? அதை நம்ம கொடுத்து இந்த ரெஸ்யூமேவை அப்லோட் பண்ணுவோம், பண்ணி என்ன கிடைக்குதுங்கிறத பார்ப்போம். ரைட்டா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இதை டவுன்லோட் பண்ணணும். ஸோ பிடிஎஃபாக நான் இந்த இடத்துல மேபி மை ரெஸ்யூமே 2026 அப்படின்னு போட்டு இதை டவுன்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இது இப்போ நமக்கு டைரெக்டாக டவுன்லோட் ஆகும். ஓகே, இது வியூ பண்ணுவோமா? பாருங்க, பக்காவாக 1 பேஜ் ரெஸ்யூமே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதை ஃபில் பண்ண தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ஃபில் பண்ண தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எப்படிடா ஃபில் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இப்படி தான் ஃபில் பண்ணணும், இப்படி ஃபில் பண்ணாதான் நம்மளோட ரெஸ்யூமே கீவேர்ட்ஸ் ஃபில்டாக இருக்கும், நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகி ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜெமினைட்ட போய்க்கிறேன். ஓகே, நான் சாட் ஜிபிடிக்குள்ளேயும் வந்துட்டேன், ஜெமினைக்குள்ளேயும் வந்துட்டேன். சாட் ஜிபிடியில் என்கிட்ட ப்ரோ வெர்ஷன் கிடையாது, இது வந்து ஃப்ரீ எடிஷன் தான். ஸோ நான் டெம்பரவரி சேட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் மற்ற சேட்டில் இருந்து எந்த ஒரு கான்டெக்ஸ்ட்டும் இதில் யூஸ் ஆகாது. இங்கேயும் அதே மாதிரி டெம்பரவரி சேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரோ வெர்ஷன், சரியா? எனக்கு வந்து ஜெமினை வந்து ப்ரோ வெர்ஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஜியோவில் கொடுத்த அந்த 18 மந்த்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, என்னோட ரெஸ்யூமேவையும் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் கொடுக்க போகிற ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னா, ஆக்ட் அஸ் அன் அட்வான்ஸ்ட் ஏடிஎஸ் அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அண்ட் சீனியர் டெக்னிக்கல் ரெக்ரூட்டர். I'll upload a resume PDF, analyze it strictly for the role of junior Java developer with Angular frontend. ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்கேன், அது எப்படி ஸ்கோர் பண்ணணுங்கிறது, அதில் கோர் ஸ்கில்ஸு, தென் வந்து குட் டு ஹேவ், தென் ஃபைனலாக ஏடிஎஸ் ஸ்கோர் எனக்கு ஒன்று தெரியணும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஹையரிங் சஜஷன், அதாவது ரெக்கமெண்டேஷன். சப்போஸ் இதை வந்து நீ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவியா, இல்லை பார்டர் லைனில் விடுவியா, இல்லை ஷார்ட் லிஸ்ட் ஃபார் இன்டர்வியூ பண்ணுவியா. அதுக்கப்புறம் பி ஸ்ட்ரிக்ட், ரியலிஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரி லெவல் அக்யூரேட். ஓகேவா? அதுக்கப்புறம் பொலைட்டாக நீ மற்றவங்க மாதிரி, அதாவது ஒவ்வொரு தடவையும் நமக்கு சாட் ஜிபிடியோ இல்லை ஜெமினையோ நீங்கள் எதை போட்டாலும் சரி நமக்கு சிங்கி அடிக்கும். ஓகேவா? சூப்பராக பண்ணியிருக்க, இட் இஸ் வெரி எக்ஸலண்ட், அப்படி எப்படின்னு நம்மகிட்ட பேசும். அப்படிலாம் பேசாத, பி ப்ரிசைஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் லைக் அ ரியல் ரெக்ரூட்டர், பொலைட்டாக மட்டும் இருக்காத அப்படின்னு சொல்லி போட்டோம். ஸோ தட் நமக்கு ஹார்ஷ் ட்ரூத், அதாவது சப்போஸ் நம்ம ரெஸ்யூமே கன்றாவியாக இருந்துச்சுன்னா நான் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காரி துப்பிடும். சரியா? ஓகே, இப்போ நம்ம இதை சாட் ஜிபிடிலையும் போடுவோம், தென் ஜெமினிலையும் போட்டு விடுவோம். ஓகேவா? நான் வேணா இதை திங்கிங்கில் போடுறேன். ஓகே,
இது எப்பயும் போல் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேவா? இப்போது இதையும் என்ட்ரு பண்ணிடுவோம், இங்கேயும் என்ட்ரு பண்ணிடுவோம். ஓகே ஃபைன். இது நமக்கு கொடுத்துருச்சு. கேண்டிடேட் நேம் ஓகே, ஜூனியர் டெவலப்பர், ஜாவா டெவலப்பர். ஓகே, கோர் ஸ்கில்லில் ஓகே எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணியிருக்கு. நம்மளோட ஏடிஎஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 88. ஸோ விச் இஸ் வெரி குட். 80க்கு மேலே இருந்தாலே கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிடும். நம்ம ஏடிஎஸ் ஸ்கோர் வந்து 88. ஆமாம். ஸோ கோர் ஸ்கில்ஸ் ஆவரேஜ் ஸ்ட்ராங். ஓகே, குட் டு ஹேவும். நம்ம கிட்ட மைக்ரோ சர்வீசஸ் இல்லை, யூனிட் டெஸ்டிங் இல்லை. ஓகே ஃபைன். டெப்ளாய்மெண்ட் நாலேஜ் ஓரளவுக்கு இருக்குது. டாக்கரும் நம்மக்கிட்ட ஓரளவுக்கு இருக்குது. ஸோ அதோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் எல்லாம் அது போட்டிருக்கு. தென் ஏடிஎஸ் கம்பேட்டபிலிட்டி. ஓகேவா? இது நம்மளோட இது வந்து ஏடிஎஸ் கம்பேட்டபிளாக இருக்காங்கிறது. கிளியர் ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ராங் கீவேர்ட், குவாலிஃபைடு அச்சீவ்மெண்ட்ஸ், சாரி குவான்டிஃபைடு அச்சீவ்மெண்ட்ஸ், நோட் டேபிள், கிராஃபிக் பிரேக்கிங் ஏடிஎஸ் பாசிங், குட் டெக்னிக்கல் கீவேர்ட் அலைன்மெண்ட், எல்லாம் ஃபைன். ஓகேவா? ஃபைனல் ஹையரிங் ரெக்கமெண்டேஷன் நம்ம ஒன்று கொடுத்தோம்ல, இந்த இடத்துல ஷார்ட் லிஸ்ட் ஆகுறியா, பார்டர் லைனா, இல்லை ஷார்ட் லிஸ்ட் ஃபார் இன்டர்வியூ. அதாவது நாட் ஷார்ட் லிஸ்டடா, பார்டர் லைனா, இல்லை ஷார்ட் லிஸ்ட் ஃபார் இன்டர்வியூவா, 3 இது. இதில் நமக்கு என்ன போட்டிருக்கு? ஷார்ட் லிஸ்ட் ஃபார் இன்டர்வியூ. இதுதான் அதோட ஃபைனல். அதாவது ஹையரிங் ரெக்கமெண்டேஷன். ஒரு ரெக்ரூட்டர் பார்த்தாங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஹையர் ஆயிடுவீங்க. பட் எனிவே இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? அது ரெக்கமெண்டேஷனாக உங்களுக்கு கொடுக்குது. இப்போவும் சொல்கிறேன், இந்த ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகும். பட் இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணணும்னா இதெல்லாம் ஹேண்ட்ஸ் ஆனாக நீங்கள் பண்ணியிருக்கணும். பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இது ரைட். நம்ம இப்போது ஜெமினையில் போய் பார்ப்போம். இங்கே இதுவும் அதே 88 தான் கொடுத்துருக்கு. ஓகேவா? 2 அதாவது ஏஐயுமே நமக்கு கரெக்டான ஒரு ஸ்கோர் தான் கொடுக்குது. ஒரே ஸ்கோரை தான் கொடுத்துருக்கு. அதுமாதிரி கோரு, ஜாவா, ஃப்ரண்ட் அண்டு பேக் எண்டு இது எல்லாத்துக்கும் நமக்கு வந்து எவாலுவேட் பண்ணியிருக்கு. யூனிட் டெஸ்டிங்கை மிஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லுது. ஓகே ஃபைன். மைக்ரோ சர்வீசஸ் நம்ம பண்ணலை. நம்ம கோஹாட்லேயும் அது இனிமேல் தான் ஃபியூச்சரில் ஆட் பண்ணணுன்னு இருக்கேன். இது ரெண்டுமே ஓகேவா? யூனிட் டெஸ்டிங்கும் சரி, மைக்ரோ சர்வீஸும் சரி, ரெண்டுமே ஆட் பண்ணணுன்னு இருக்கேன். இப்போதைக்கு அது இல்லை. அதுக்கப்புறமா அதோட இதெல்லாம் சொல்லுது. ஓகே ஃபைன். ஃபைனல் ஹையரிங் ரெக்கமெண்டேஷன் இதுதான் நமக்கு தேவை. என்னது? ஷார்ட் லிஸ்ட் ஃபார் இன்டர்வியூ. ஸோ இங்கேயும் நமக்கு இன்டர்வியூவுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுவோம். எதுனா ஜூனியர் ஜாவா டெவலப்பர் ரோலுக்கு ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் வர்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்யூமே உங்களை காப்பாற்றும். ஓகேவா? 2 எல்எல்எம்லேயும் நம்ம கொடுத்து அசஸ் பண்ணிட்டோம். ஸோ ரெஸ்யூமே நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு இப்போது தயாராக இருக்கீங்க. இனிமேலும் யார்கிட்டையும் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டோட ரெஸ்யூமே காப்பி அடித்து அப்படியே போடாதீங்க. போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. நிறையா பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகலை, இன்டர்வியூ காலே வரமாட்டேங்குதுன்னு புலம்புறீங்க. அதுக்கு ப்ராப்பராக இந்த மாதிரி கீவேர்ட்ஸை வச்சு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுங்கள். அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஓகேவா? மேபி ஷார்ட் லிஸ்ட் ஆகலைன்னா அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். அப்படி இருக்குமே தவிர ப்ராப்பரான ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு, ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் லெவலுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல். ஓகேவா? ஸோ இந்த ரெஸ்யூமே பார்த்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்ம எவ்வளோ படிக்கணுங்கிறது. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக நம்ம கோஹாட்டில் படிக்கலாம். ஓகேவா? நம்ம கோஹாட்டில் எல்லாமே இந்த எண்ட் டு எண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் வித் ப்ராப்ளம் சால்விங். ஓகேவா? நிறைய இடத்துல டிஎஸ்ஏ இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்காது. சில இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க, பட் அரைக்குறையாக க்ரட்டில் பண்ணுவீங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கிரியேட் பண்ணது தான் இது. ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட்லேருந்து டேட்டா பேஸ்லேருந்து எல்லாமே நான் பண்ணது தான். அதை உங்களுக்கு சொல்லி தருவேன். சிம்பிள் ஆஸ் தட். ஸோ ப்ராப்ளம் சால்விங்கில் ஸ்டார்ட் பண்ணி கோர் ஜாவாவை மாஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் பூட்டை உள்ளே போய் பேக் எண்ட் ஏபிஐஸ் கிரியேட் பண்ணி எஸ்கியூஎல்ல கொஞ்சம் பூந்து விளாண்டுட்டு ஃப்ரண்ட் எண்டு போய் ஃப்ரண்ட் எண்டில் அந்த யூஐலாம் கிரியேட் பண்ணி தென் ஃபைனலாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி டெப்ளாய்மெண்ட் வரைக்கும் பண்ணுவீங்க. அண்ட் ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு குட் லுக்கிங் ப்ரொஃபைலும், அதாவது குட் லுக்கிங் ரெஸ்யூமேவும் கிரியேட் பண்ணுவீங்க. இதே யூஸ் பண்ணி நம்ம லிங்க்டின்லையும் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா லிங்க்டின் அண்ட் கிட்ஹப் இருக்குது. அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும், கொஞ்சம் அழகாக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகே? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணுங்கள். இந்த மாதிரியே ரெஸ்யூமே கிரியேட் பண்ணுங்கள். இந்த ரெஸ்யூமேவோட சாம்பிளும் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அண்ட் நம்ம கோஹாட்டோட ஃபார்மும் கீழே கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். நம்ம உள்ளே பார்க்கலாம். நானே கால் பண்ணுறேன் ஆன்போர்டிங்க்கு. ஃபைன்.
நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.